சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா உன்னை விட்டுருவோம், இல்லைன்னா அவ்வளோதான். பஸ் டிரைவர் செய்த தில்லுமுள்ளு, உரிமையாளர் கொடுத்த கொடூர தண்டனை, தீயாய் பரவும் அதிர்ச்சி வீடியோ. மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி ஆமணி பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்து நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து சென்னை, பெங்களூரு, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நாள்தோறும் 150க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்று ஏராளமான பேருந்துகளை இயக்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் பஸ் டிரைவர் ஒருவர் கன்னியாகுமரி டு திருப்பதி வழித்தடத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த பஸ் டிரைவர் ஆமணி பேருந்து நிறுவனத்திற்கு தெரியாமல் அதிக விலைக்கு பயணிகளை ஏற்றி பணம் பெற்றதாகவும், அந்த பயணிகளை ஏற்றியதற்கான பணத்தை தனது போன் மூலமாக பெற்றுக்கொண்டு உரிமையாளரிடம் பணத்தை கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பஸ் டிரைவர்கள் மீது பல்வேறு புகார்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் பஸ் டிரைவர் அதிக விலைக்கு பயணிகளை ஏற்றி பணம் பெற்ற விவகாரம் ஆமணி பேருந்து உரிமையாளர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மதுரையில் உள்ள ஆமணி பேருந்து அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட டிரைவரை அழைத்து வந்து இதுகுறித்து கேட்டுள்ளனர். ஆனால் அந்த டிரைவர் தான் பணம் வாங்கவில்லை என மறுப்பு தெரிவித்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் சேர்ந்து பஸ் டிரைவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் அவரிடம் விசாரணை நடத்துவதாக கூறி டிரைவரின் கைகளை பின்னால் உள்ள ஜன்னல் கம்பியில் கட்டி வைத்து நீண்ட நேரம் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் பஸ் டிரைவரை கட்டி வைத்திருக்கும் டிராவல்ஸ் ஊழியர்கள், ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா உன்னை மன்னிச்சு விட்டுருவோம், தேவையில்லாம பொய் சொல்லி எங்ககிட்ட அடி வாங்காத, அடி வாங்கி செத்துருவ என மிரட்டல் விடுத்தனர். அதற்கு அந்த டிரைவர், ஆமா சித்தப்பா, நான் வழி டிக்கெட் மட்டும்தான் போட்டேன், வேற எதுவும் பண்ணல என கூறினார். ஆனால் அப்பவும் அந்த டிரைவரை விடாமல் அவர் செய்த ஒவ்வொரு தவறையும் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருந்தனர். மறுபுறம் வழி தாங்க முடியாமல் அந்த டிரைவரும் அழுது கொண்டே இருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக மனித உரிமை ஆணையமும் தமிழ்நாடு காவல்துறையும் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து நிறுவன உரிமையாளர் மற்றும் தாக்குதலில் ஈடுபட்ட பேருந்து நிறுவன ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீ என்ன ஆட்டே போட்டு சொல்லு. சத்தியமா என்ன ஆட்டே போட்டு வலி டிக்கெட் இல்ல பண்ணா சொல்ல வலி டிக்கெட் மட்டும் தான் எடுத்தப்பா. எவ்வளவு போட்டீங்க? அங்க 200 ரூபாய் அந்த சீட் மட்டும் தான். இந்த எத்தனை நாளைக்கு போட்டீங்க? போகும்போது நிப்பாட்னா ஏத்தோம் இல்லைன்னா இப்போ நீ பேசுற என்ன செய்ய சொல்ற? நீ அவுத்து ஸ்டெப்பா உடனே சொல்ற ஏஸ்தப்பா என்ன சொல்றது புரியுதா? ஏத்தனை ஸ்டெப்பா, இது பண்ணி ஸ்டெப்பா, யோசப் ஏத்தனை ஸ்டெப்பா, ஏத்தனை ஸ்டெப்பா, நான் பார்த்த ஸ்டெப்பா, சொன்ன சங்கட பாருங்க ஸ்டெப்பா, ஒரு டிரைவர் சொல்ற சங்கட பாருங்க ஸ்டெப்பா சொல்றா. என்ன பண்ணணும்? சொல்லு. அதானே பண்ண, வேற எதுவும் பண்ணலண்ணே. இன்ன வரைக்கும் வலி சீட்டு போடலன்னு தூங்கிடுவேன். இப்பதான் 2 ரூபாய்க்கு ஏத்துறேன்னு சொல்றேன். ஒன்னாதான் இப்பதான் சொல்றேன். அப்ப கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நான் உட்காந்து எப்படி சொல்ல? இப்பவே நீ சொல்ல மாட்டேங்கிற, உட்காந்து எப்படி சொல்ல? கையில மட்டும் அவுத்து சொல்லுவேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.